என் மாமியார்கிட்டையும் சொல்லி கொடுத்து என்னை வீட்டுக்குள்ளேயே யார விடலக்கா. நான் போகும்போது 2 பேரும் வாசலில் தான் நின்னவ. நானும் நம்ம லேட்டாக போனதால தான் பிரச்சனையோன்னு நினச்சிட்டு போனேன். இந்த கீதா என் மாமியார்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கியா. என்ன நிலை நின்றுட்டாவ தெரியுமாக்கா. வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. என் வீட்டுக்காரையும் மட்டும்னா கூட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். என் மாமியார் அநியாயத்துக்கு இல்லாததையும் பொல்லாததையும் எல்லாம் சொல்லி கொடுத்து கோபமாக வந்த மனுஷனை மறுபடியும் கோபம் ஆயாத்த வச்சு என்னை வீட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டுக்கா. சரி அழாத, விடு சின்ன பொண்ணு, அழுதா சரியாயிருமா, விடு. சும்மா வாய் வார்த்தையாக கூட பேசலை. எடுத்த எடுப்புக்கு கையை நீட்டிட்டாங்க்கா. நான் எவ்வளோ ஹாப்பியாக எது போகிறேன் தெரியுமா. சரி அழாத சின்ன பொண்ணு, அழுதா என்ன சரியாயிருமா? எல்லாம் என்னால் தானே, தேவையில்லாத பிரச்சனை என்னால் வந்துட்டு பாரு. அழாத சின்ன பொண்ணு, என் அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குது, விடு, பார்த்துக்கலாம். வா, நான் உன் மாமியார்கிட்ட போய் பேசட்ட சின்ன பொண்ணு, வா. வேண்டாக்கா, நீங்கள் ஒன்று வந்து பேசண்டா. என்ன எப்படி வெளியே தள்ளி விட்டாவளோ, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விரட்டினாவளோ, இனிமேல் அவியலாக வந்து கூப்பிடாம நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்க்கா. ஒரு குறிக்கோளோட தான் நான் வந்திருக்கேன் பாருங்க. பாட்டு சின்ன பொண்ணு, அழுதா மட்டும் பிரச்சனை தீந்துரவா போகுது, விடு, விட்டு தள்ளு. எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு நானும் பார்க்க தான் போகிறேன், நீ அழாத. சரி உமா. ஆமாம் மூஞ்சி அவங்க இருக்கு. உனக்கு அது ஒரு அடி கிடச்சிருக்கேன்னு நினைக்கேன். என்ன வெரைட்டி வெரைட்டி அடிச்சான் சின்ன பொண்ணு. என்ன அடி தெரியுமா? அவன் வந்து வேலை முடிச்சுட்டு வர வழியில் அவையெல்லாம் பார்த்து நிற்க வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கீதா. இந்த மண்டையை நான் சும்மா விடுறதாவே இல்லை சின்ன பொண்ணு. ஆமாம் சின்ன பொண்ணு, உமாவுக்கு வீட்லேயும் பிரச்சனை. கீதா அசல் பாட்டை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா பார்த்துக்க. அவன் வந்த ஆத்திரத்தில் அவளை போட்டு அடிச்சியான். நல்ல நேரம் நான் நின்னேன், இவளை வேற ஓடி போய் இருந்தாலும் கதவை சாத்திக்கிட்டா. எப்படியோ தட்டி எடுத்து வெளியே கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கூட்டு வந்துருக்கு. அந்த நேரத்தை நீயும் ஃபோன் பண்ணியா. ஆறு சின்ன பொண்ணு எப்படி அடிச்சிருக்கானே, மூஞ்சி எல்லாமே வீங்கி போச்சு. அந்த தக்கனை அடிச்சிருக்கான். இப்போ கூட என்ன அடிச்சுக்கிட்டு அவன் எங்கேயோ ஃபோன் பேசி நிற்கான். சரி, கதவை பூட்டிட்டு போனாலே அவன் நிலைமை என்னாச்சுன்னு ஒன்றும் பார்க்கல பாரு. அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். சரி, நீங்கள் எனக்காக நீங்கள் 2 முழிச்சிட்டு இருக்கிறிய, நீங்கள் 2 போய் தூங்குங்க. நான் இதில் ஒரு அருவில் படுத்துக்கிடி. போங்கக்கா. வா, நம்ம மாமியிட்ட பேசி கொண்டு விடி. வாமா. ஏண்டாக்கா, நான் வரவே மாட்டேன். அவியலாக வந்து என்னை கூப்பிடாம நான் அந்த வீட்டுக்கு இனி போகவே மாட்டேன். இதுதான் என் முடிவு. போவே மாட்டேக்கா, போவே மாட்டேன். சின்ன பொண்ணு, கொசு கடிக்கன் சின்ன பொண்ணுல படுத்தா. வா, என் வீட்டுக்கு வா, கொஞ்ச நேரம் ஏசியில் படுத்து உறங்கலாம், வர்றியா? ஆமாம் பத்தியா, இப்போ வேறு நிறைய செடியாக இருக்குது. படுத்தாலும் தூக்கம் வராது. கொசு கடியாக தான் இருக்கான். என்ன பண்ண? என்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டுன்னு எனக்கு மனசு பாடாப்படுது. நீ உறங்கிறதுக்கு கொசு கடிக்குங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு. என்ன எப்படிக்கா இதில் படுக்க முடியும்? கொசுலையா கடிக்கும்? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா. தெரியாதனமாக ஒரு வீடியோவை போட்டுட்டு நான் படிய பாடு இருக்கே. கடவுளே கடவுளே, இரு, நான் ராணி அக்காக்கிட்ட இருக்க ஒரு ஃபோனை பண்ணிக்கிட்டு. ராணி அக்கா எதுக்குக்கா? ராணி அக்கா லட்சுமி அக்காலாம் தான் ஏதாவது ஒரு ஐடியா தருவாங்க இல்லையா? அதான் ஏதாவது ஒரு ஐடியா வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொண்டு அவரோட வீட்டில் ஒப்படைச்சிட்டு நானே நீ வீடு போண்டாமா? ஐயே, என்னெல்லாம் வீட்டிலேருந்து துரத்த முடியாது. அப்படியே துரத்துற தைரியெல்லாம் அவனுக்கு கிடையாது. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். சின்ன பொண்ணை முதல்ல அவள் வீட்டில் கொண்டு சேர்த்துருவோங்க்கா. இல்லை, அவையெல்லாம் வந்து கூட்டம் நான் போகவே மாட்டேன். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லைக்கா. இரு சின்ன பொண்ணு, நீ வேற முடிவெடுத்துட்டேன், அதை எடுத்துட்டேன். நீ கொஞ்ச நேரம் என்ன குழப்பாமல் இருங்க. இரு, நான் ராணியை கலந்துற ஃபோனை போடியேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணலாக்கா. ஏன் அந்த அண்ணன் இப்போ தான் வந்து துவாசை சுடிதாட்டு சொல்லிகிட்டு இருந்தாவில்லக்கா. துவாசை சுட போகிறாங்களா?
இது எப்போ நடந்து? அதான் டோரை பூட்டிட்டு நான் உள்ளே போய் இருந்தேன் இல்லை, அந்த நேரம் தான் ராணியக்கா வீட்டிலேருந்து சத்தம் கேட்டு தோசை இனி தான் சுடணும். சுடா போறவே கால் பண்ணுங்கக்கா, இல்லைன்னா அந்த அக்கா அதையும் போட்டுட்டு பாவம் போல வருவாவே. என்ன சொல்றது? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சே கால் பண்ணலாக்கா. சரி சின்ன பொண்ணு. எப்பா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சு அடுப்பங்கரையை நீட்டாக தொடச்சி பறக்கி வச்சாச்சுப்பா. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கிழமை அடுத்த வேலையை செய்யணும். இனி போய் 2 துவாசி நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துற வேண்டியதுதான். ஏம்மா ஏம்மா ஏன்டி நான் மட்டும் 2 துவாசையும் தின்னுட்டு எழும்புறதுக்கு லேட் ஆச்சுன்னு என்ன நிலை நின்னிய? அங்கே போய் பாருங்க, மோவா டிவியை பார்த்துட்டு அப்படியே இழிச்சு இழிச்சு இருக்கியா. ஒரு துவாசை கூட நான் தொட்டி தின்ன முடியலம்மா. சங்கீதா, ஏ சங்கீதா, அவளுக்கு எப்படி கேட்கும்? அவள் டிவியை பார்த்து குலுங்கி குலுக்கில சிரிச்சிட்டு விழுந்துட்டு கிடைக்கியா? நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டு அவளுக்கு கேட்டுருமா? என்னன்னா மட்டும் நல்லா திட்டுவாங்க, அவளை மட்டும் ஒன்றுமே சொல்லிட்டாருங்க. போ போய் இன்னும் வேலை ஏதாவது இருக்குன்னா பாரு. அவளை போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா பாத்திரத்தை கழுவி கவுத்த சொல்லு. நானும் வரேன். உங்கள் 2 பேருக்கு வயிறு நிறைஞ்சு இல்லையா? நான் 2 தோசை தின்னணுமா வேண்டாமா? போம்மா வரேன். அவளை சொன்னா மட்டும் எப்படியாவது இந்த பிரச்சனையை நசுக்கி விட்டுருவாங்க. எம்மா எம்மா, நாங்களும் அக்கா தங்கச்சியை வளர்ந்தோம்மா, இதே மாதிரியா சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். ஆமாம், உங்களுக்கு அந்த மூலம் சொன்னால் உடனே ஒன்றுமே கேட்காது. என்னன்னா மட்டும் உடனே தொடப்ப கட்டி எடுத்துட்டு வந்துடுவாங்க அடிச்சதுக்கு. வாங்கம்மா, நீங்களும் ஆள் பார்த்தா செய்யறிய. ரொம்ப பேசாதட்டி. ராணிக்கா, லட்சுமி, என்ன லட்சுமி வா, இந்த நேரம் வந்திருக்கா? இல்லைக்கா, அப்புறம் கீதா ஏதாவது சண்டைக்கு தான் வந்தாளா? அதான் என்ன அதுன்னு கேட்கலான்னு வந்தேன்க்கா. அப்புறம் அவளை பார்த்திலாக்கா? நான் ஜார்ஜை பார்த்து பேசினேம்மா. இப்படி செடி வந்து காமூனில் தான் இருக்குது, அது கீழே விழுந்து கிடந்து ஒருவேளை வேண்டானே கிடக்குதுன்னு நினச்சிட்டு தான் எடுத்தது. அப்புறம் அவள் இப்படி பிரச்சனை பண்ணா சவுண்டு போட்டு திட்டிகிட்டு இருந்தாப்பா, அதனால் எடுத்த செடியை கொண்டு வச்சிடலான்னு வந்தோம். அதை வந்து வீடியோலெல்லாம் பார்த்துட்டு உன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். அவன் சரிக்கா நான் கேக்கேன்னு சொன்னான் லட்சுமி. அவன் கொஞ்சம் அடுத்தையெல்லாம் புரிஞ்சு விடக்கூடிய ஆள், அவளை மாதிரி அவன் கிடையாது. அப்புறம் ஒன்றும் சொல்லலையாக்கா? இல்லைம்மா, அவன் ஒன்றும் சொல்லலை. பொண்டாட்டிகிட்ட போய் நீ பேசுவான் இல்லையா, இதோட விளைவு காலையில் தான் தெரியும். காலையில் இருந்து என்ன ஆட்டம் ஆட போகிறாளோ யாருக்கு தெரியும். சரி, நீயா இந்த நேரத்தில் தூங்காமல் வந்து நிற்கியா? இல்லைக்கா, இதான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேக்கா. மனசுக்கு ஒரே அளவளப்பாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. நம்மளால தானேன்னு. அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு வந்தேக்கா. சாப்பிட்டீங்களா? இல்லை லட்சுமி, இனிதாம்மா சாப்பிடணும். வேலையெல்லாம் முடித்தேன், சாப்பாடே இறங்காத மாதிரி இருக்குது. பையன் இப்படி ஒரு பெயர் நம்ம கிடச்சிட்டு பாரு. அதை மனசில் நினச்சி ஒரு மாதிரி இருக்குமா. சரிக்கா, நம்ம என்ன வியான் பண்ணோம் அந்த ஆண்டவனு தெரியும், புரியுதாக்கா? நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கக்கா. என்ன வசந்தி கூப்பிட்டியா? ஹலோ, சொல்லு வசந்தி. ரணிக்கா, தூங்கிட்டீங்களாக்கா? இல்லைம்மா, இனிதான் படுக்கணும். வேலை ஏமா என்னாச்சு? ரணிக்கா, நம்ம தெருவில் லாஸ்ட்டு தெருவுக்கு மட்டும் வருவீங்களா? ஒரு டைம் வந்துட்டு போங்களா? ஏன் வசந்தி, இந்த ராத்திரியா? மணி 9 ஆக போதில்லைம்மா. ஏன் காலைல பேசிப்போமா எப்படி? இல்லைக்கா, வந்துட்டு போனால் நல்லா இருக்கும். வரீங்களாக்கா? ஏன் வசந்தி, ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை தான்க்கா, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை தான். வந்துட்டு போங்கக்கா. சரி வசந்தி, இந்த வாரேன். என்னவாக்கா, ஏதோ சின்ன பிரச்சனையா? இந்த தெருவில் லாஸ்ட் தெருவுக்கு வாங்கன்னு கூப்பிடியா? என்னன்னு தெரியலையம்மா. ஐயோ கடவுளே, பயமா இருக்குக்கா பிரச்சனைன்னு சொன்னாலே. சரி நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு, நானும் வாரேன், வந்து சாப்பிட்டுக்கலாம்ப்பா. போவோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் முதல்ல என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு இருக்கேக்கா. நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. வேண்டாம் லட்சுமி, பிரச்சனைன்னு தெரிஞ்சப்பறம் எப்படி சாப்பாடு இறங்க. வா, நானும் உன் கூடயே வரேன். எதுவாக இருந்தாலும் சேர்ந்தே போய் பார்ப்போம். சரி, பின்ன வாங்கக்கா. என்னாச்சு ஏதாச்சும் போய் பார்த்துக்கிட்டு வந்துடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.